அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜூலை 28ஆம் தேதி ஆடிப்பூரமும் நாக சதுர்த்தியும் கொண்டாடப்படுகிறது. புராணங்களின்படி ஆழ்வார் துறவியான பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசித்து வந்தார். குழந்தை இல்லாததால் தனது துயரத்தை தீர்க்க விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்தார். ஒரு நல்ல நாள் அவர் ஒரு கோயில் வழியாக நடந்து செல்லும் போது கோயிலின் தோட்டத்தில் ஒரு பெண் குழந்தையை கண்டார். அந்த பெண்ணை தத்தெடுக்க முடிவு செய்து அதற்கு கோதை என்று பெயரிட்டார். அந்த குழந்தை விஷ்ணுவை வழிபடும் வைணவ மரபில் வளர்க்கப்பட்டது. ஒரு காலத்தில் கோதையின் ரங்கநாதர் மீதான பக்தி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அவள் மாலையை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் முன்பே தான் அணியத் தொடங்கினாள். ஒரு நாள் பெரியாழ்வார் மாலையை தேடிக்கொண்டிருந்த போது கோதை இறைவனுக்கு சொந்தமான மாலையை அணிந்திருப்பதை கவனித்தார். மிகவும் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக அவளுடைய நடத்தைக்காக கண்டித்தார். அன்று இரவு பெரியாழ்வார் தூங்கிக் கொண்டிருந்த போது விஷ்ணு பகவான் அவரது கனவில் தோன்றி ஆண்டாள் அதை அணிந்த பிறகுதான் மாலையை தான் அணிய விரும்புவதாக கூறினார். மேலும் ஆண்டாளை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு அழைத்துச் செல்லும்படி பகவான் அவருக்கு அறிவுறுத்தினார். ஆச்சரியத்தால் பெரியாழ்வார் நிறைந்திருந்தாலும் அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆண்டாள் தனது தந்தையிடம் ரங்கநாதரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார். ஆண்டாள் கருவறைக்குள் நுழைந்ததும் ரங்கநாதருடன் இணைந்ததாக நம்பப்படுகிறது. அதுபோலவே மற்றொரு புராணத்தின்படி ஆடிப்பூரம் தினம் உலகத்தாயான பார்வதி தேவிக்கு வளைகாப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவிற்கு பின்னாலும் ஒரு கதை உள்ளது. அது தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு ஒரு விழா நடத்தப்பட்டது. திருவிழா முடிந்ததும் கூட்டம் மெதுவாக கலையத் தொடங்கியது. கூட்டத்தில் இருந்த ஒரு கர்ப்பிணி பெண் தனது வலிக்கும் உடலை தளர்த்த ஓய்வெடுக்கும் போது திடீரென்று பிரசவ வலியால் அவதிப்பட்டார். சுற்றி யாரும் இல்லாத நிலையில் மயக்கமடைந்த அந்த பெண்ணை பார்வதி தேவியே வந்து காப்பாற்றினார். அவள் ஒரு மருத்துவச்சி வேடத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு குழந்தையை பெற உதவினாள். ஆனால் அந்த பெண் தேவியை அடையாளம் கண்டு கொண்டு அந்த நாளை பார்வதி தேவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் வளையல் தினமாக, அதாவது கர்ப்பத்தின் 7வது மாதத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு நடக்கும் வளைகாப்பு விழாவாக கொண்டாட சபதம் செய்கிறாள். இந்த ஆடிப்பூரம் விழாவானது ஆண்டாளின் பிறப்பிடமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா ஸ்ரீரங்கம் கோயிலிலும் 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10வது நாளில் ஆண்டாளுக்கும் ரங்கநாதருக்கும் தெய்வீக திருமணம் கொண்டாடப்படுகிறது. இன்னும் திருமணமாகாத அல்லது சரியான மணமகனை தேடாத பெண்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ளவும் சரியான துணையை பெறவும் 10வது நாளில், அதாவது அந்த திருமணம் நடக்கும் நாளில் ஆண்டாளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த நாளில் அனைத்து அம்மன் கோயில்களிலும் தேவி அழகாக அலங்கரிக்கப்படுவார்கள். மேலும் பல கண்ணாடி வளையல்கள் பல்வேறு வடிவங்களில் தேவிக்கு படைக்கப்படுகின்றன. பின்னர் வளையல்கள் அனைத்து பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன. இந்த வளையல்களை அணிவது தம்பதிகளுக்கு சந்ததியினரை ஆசீர்வதிக்கும் என்று நம்பப்படுகிறது. சந்தான பாக்கியத்தையும் கொடுக்கும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையல்களை அணியும் போது அது அவர்களின் குழந்தையை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆடிப்பூர விழாவை பார்ப்பதால் என்னென்ன நன்மைகள் என்று பார்க்கலாம். மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கை கிடைக்கும். சந்ததியினரின் ஆசீர்வாதமும் தீய சக்திகளிடமிருந்து கருவை பாதுகாத்தலும் நடக்கும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க அம்பாள் அருள் புரிவார். இந்த வருடம் ஆடிப்பூரமானது ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு துவங்கி ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது. அன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையையும் வழிபடுவது மிகுந்த சிறப்பை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.